வைகை அணையிலிருந்து உசிலம்பட்டி 58 கால்வாய்க்கு தண்ணீர் திறக்க கோரி மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என குற்றம் சாட்டி உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் தலைமையில் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்க வாசகர். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். வைகை அணை முழு கொள்ளளவை எட்டிய சூழலில் 58 கிராம கால்வாயில் தண்ணீர் திறக்க வலியுறுத்தி விவசாய சங்கத்தினர் அரசுக்கு கோரிக்கை வைக்கும் மூலமாக கடையடைப்பு போராட்டம் மற்றும் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி அரசுக்கு தொடர் கோரிக்கை விடுத்து வந்த சூழலில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியின் கனவு திட்டமான 58 கால்வாய்க்கு வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்க கோரி மதுரை மற்றும் தேனி ஆட்சியர்களிடம் முதல் நீர்வளத்துறை அமைச்சர் முறையாக மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இன்று உசிலம்பட்டி முருகன் கோவில் முன்பு உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் தலைமையில் விவசாய சங்கத்தினர் ஒன்றிணைந்து 58 கால்வாயில் ஆண்டுதோறும் தண்ணீர் திறக்க வேண்டும், 58 கால்வாய்க்கு நிரந்தர அரசாணை வழங்க வேண்டும், 58 கிராம கால்வாய் மதகை 62 அடியாக குறைக்க வேண்டும், கால்வாய் பகுதியில் பலம் இழந்த பகுதியை சிமெண்ட் காங்கிரீட் அமைத்து 316 கன அடி தண்ணீர் திறந்து 33 கண்மாய்களுக்கும் தண்ணீர் சென்றடைய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கான பெண்கள் மற்றும் விவசாய சங்கத்தினர் பங்கேற்று தமிழக அரசு உடனடியாக 58 கால்வாய்க்கு தண்ணீர் திறக்க வேண்டும், காலதாமதம் படுத்தி வரும் தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஒரு வார காலத்திற்கு நடவடிக்கை எடுத்து தண்ணீர் திறக்கவில்லை என்றால் மக்களை திரட்டி வைகை அணைக்கு சென்று முற்றுகை போராட்டம் நடத்தப் போவதாக எம்எல்ஏ ஐயப்பன் எச்சரிக்கை விடுத்தார். விவரங்களுக்கு நன்றி மாணிக்க வாசகர்.